ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரேஷன் அரிசியில் முறுக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். அதுபடியே நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு முறுக்கை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு ரேஷன் அரிசி தான் எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் எப்படி இந்த மாதிரி வெள்ளையாக்குனேன்னா, இதில் நல்லா 2 ஸ்பூன் கல் உப்பு ஃபஸ்ட்டு எடுத்து அரிசியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதை கழுவிடுங்க. மறுபடியும் நல்ல தண்ணியை ஊற்றி 2 தடவை 3 தடவை அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. அழுக்கு போகிற வரை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டு ஊற வச்ச பின்னாடி உங்களுக்கு பாருங்கள், இது நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி. உங்களுக்கு இது மாதிரி இல்லாமல் அழுக்கு இருக்குது அப்படி கொஞ்சமாக தண்ணி ஒரு மாதிரி கலங்கி அப்படி கஞ்சி மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் கழுவிக்கலாம். கழுவிட்டு இப்போ கிரைண்டரில் இது ஒரு 5 மணி நேரம் ஊறிடுச்சு. கிரைண்டரில் எடுத்து போடுறேன். கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த அரிசிக்கு தேவையான நான் உப்பு, கல்லுப்பு சேர்க்குறேன். அதையும் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க. பத்தலைனாலும் அப்புறம் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசி எடுத்தோம். இந்த டம்ளரால் 4 டம்ளர் 1 கிலோ ஆகுது. 4 டம்ளருக்கு 1 டம்ளர், 1 கிலோவுக்கு 1/4 கிலோ நான் பொட்டுக்கல்லையே சேர்க்குறேன் மிக்சியில். இந்த பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய் 5 மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாயை அரைச்சி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். வடிகட்டிக்கணும். ஆனால் எந்த மிளகாயாக இருந்தாலும் பச்சை மிளகாயை இப்போ நான் அரைச்சி வடிகட்டி தான் எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் காஞ்ச மிளகாயை அரைச்சாலும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரிசியை கழுவுறது இது எல்லாம் எடுத்துக்கோங்க. இதையும் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதையும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருந்தால் மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம பொட்டுக்கல்லையை தூள் பவுடர் பண்ணிட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துட்றேன். அதே மாதிரி பச்சை மிளகாயை அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் துப்பி இருக்குன்னு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது நம்ம புளியே வர்றதுக்கு அந்த ஓட்டையில் அடைச்சிட்டு வரும். அதனால தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு மிளகாத்தூள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன். இதை அப்படியே நல்லா கையில் பிசைஞ்சு போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கொஞ்சமாக இதில் நான் ஆப்ப சோடா சேர்க்குறேன். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இதையே சேர்க்குறேன். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுறலாம். பொட்டுக்கடலை சலிக்கலைன்னா அதில் சின்ன சின்ன துகள் இருக்கும். அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம சலிச்சு எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் சின்ன சின்னது இருக்கும். அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்து போட்டு பிசைகிறோம். இதையும் நீங்கள் இந்த டிப்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிசையும் போதே பாருங்கள், இப்படி கையில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். பிசுன்னு இல்லாமல் நல்லா வருது பாருங்கள். நம்ம இதில் எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் போட்ட கல்லுப்பு பத்தில் மறுபடியும் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிருக்கேன். சூடு பண்ணின எண்ணெயை நான் 1 குழிக்கரண்டி சேர்க்குறேன். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன்.
இதையும் சேர்த்து கவனமாக கை வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டுங்க. நம்ம முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெயை நம்ம தடவிடலாம். அப்போதான் நல்லா புளிய வரும். நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு தேவையான மாவை எடுத்துக்கலாம். நல்லா இப்படி சிலிண்டர் ஷேப்பில் எடுத்துட்டு வச்சுக்கலாம். தேவையான மாவை வச்ச பின்னாடி காஞ்சிரும். மூடி போட்டு வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம். நான் இந்த ஜார்னிலேயே நான் புளிஞ்சு விட போகிறேன். இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டுறலாம். அடுத்ததும் புளிஞ்சிக்கலாம். இப்ப இந்த கரண்டியில புளியறேன். எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துடலாம். இன்னும் தேவையான இடம் மீதி இருக்கிற இடத்துலையும் எண்ணெயில் புளிஞ்சு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்கு வெந்துருச்சு. அதை திருப்பி விட்டுறலாம். இப்படி ஒன்று இது வெந்துருச்சுன்னா எடுத்துட்டு மறுபடியும் புளிஞ்சு விட்டுறலாம். அப்போதான் சீக்கிரம் நம்ம புளிஞ்சு எடுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். இந்த 2 முறுக்கும் வெந்துருச்சு. இதை எடுத்துட்டு மறுபடியும் புளிஞ்சு விட்டுறலாம். அடுத்த முறுக்கு வெந்துருச்சு. இதையும் எடுத்துட்டு மறுபடியும் பாருங்க நான் புளிஞ்சு விட்டுருக்கேன். இதுல இந்த வெந்ததை திருப்பி போட்டுறலாம். வேகட்டும். வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். இந்த முறுக்கும் வெந்துருச்சு. பாருங்க பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். நல்லா பாருங்க அழகா வந்திருக்கு. நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். நீ அடுத்த மாவையும் புளிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் வெந்த பின்னாடி திருப்புங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். நல்ல மொறு மொறுன்னு ரேஷன் அரிசியில் சூப்பராக ஒரு முறுக்கு செஞ்சாச்சு. காசு எல்லாமே இருக்கும். ஆனால் கடைக்கு போக ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடைக்கு போக ஆள் இல்லாதவங்க அரிசி வாங்க முடியலையேன்னு நினைக்காம வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியில் வச்சு நல்ல ஒரு சூப்பரான முறுக்கு இந்த ஆடி 18க்கு நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க எப்படி நல்லா உடஞ்சி வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.